Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 31. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள இருக்கிற டேபிள் குரூப்ல இருக்கிற லேஅவுட்ல இருக்கிறத பார்க்க வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம் அதுல. ஓகே. ஆல்ரெடி நாம draw rows and columns, merge cell size பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற alignments, ஓகேங்களா, அலைன்மெண்ட் அப்படின்ற குரூப்பில் இருக்கிற டூல்ஸை பற்றி பார்ப்போம். அலைன் பண்ணுறதுனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு விஷயம் லெஃப்ட்டுக்காவோ ரைட்டுக்காவோ சென்டருக்காவோ எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதை நகர்த்தி வைக்கிறதுக்கு பேர் தான் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வேலையை தான் இதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸும் செய்யும். ரைட், இப்போ பாருங்கள், இந்த 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணுறேன், இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போது இந்த செல்குள்ளே இருக்கிற இந்த கான்டென்ட் எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், பேராகிராஃப்லேயே கூட முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இந்த பக்கம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் மட்டும்தான் அதை அலைன் பண்ண முடியும். டாப்லேயோ ரைட்லேயோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இங்கே இருக்கிற இந்த பேராகிராஃப் டூல்ஸை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா லேஅவுட்குள்ளே போகிறேன். இங்கே இருக்கிற இந்த அலைன்மெண்ட் இதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். ஒரு செல்லு, அந்த செல்குள்ளே இருக்கிற கான்டென்ட் இது எங்கே இருக்குது, டாப்பில் லெஃப்ட் சைடில், இது டாப்பில் மிடில், இது டாப்பில் ரைட் சைடில், இது மிடில் லெஃப்ட் சைடில், மிடில் இருக்குது, சென்டரில் இருக்குது, மிடில் ரைட் சைடு, இது பாட்டமில் லெஃப்ட் சைடு, பாட்டமில் சென்டரில் இருக்குது, பாட்டமில் ரைட் சைடு. இங்கே இருக்கிற இது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இது கிளிக் பண்ணால் என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த டூலை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது, இந்த லொக்கேஷன், இது 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 ஓகேங்களா. அப்போது இந்த கான்டென்ட் உள்ளே இருக்கிற அந்த டைப் பண்ணியிருக்கிற டேட்டா எங்கே இருந்தால் நல்லா இருக்குமோ அது நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். பெரும்பாலுமே எங்கே கொடுப்போன்னா நாம் இந்த இடத்துல கொடுப்போம். ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த சீரியல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எப்படி இருக்கும், சென்டராக இந்த பக்கம் தான் அலைன் ஆகிருக்கும். சில சமயங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பெரும்பாலும் இந்த அலைன்மெண்ட் தான் இருக்குமே. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரேஞ்சை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் வச்சிங்கன்னா டேபிள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். ஓகேங்களா. அப்போது ஒரு செல்குள்ளே வரக்கூடிய அந்த கான்டென்ட் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணுமோ இந்த 9 விதமான டூலை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ரைட். செகண்டாக இருக்கிற இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டைரக்ஷன். நம்ம டெக்ஸ்ட்டை எப்பவுமே இப்படி தான் டைப் பண்ணுவோன்னு கிடையாது. டைரக்ஷன் என்ன பண்ணுவோம், இப்படி டைப் பண்ணுவோம், இப்படி டைப் பண்ணுவோம், இப்படிலாம் டைப் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு பார்க்கலாமே. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள், ஏதோ டேபிள் ஒன்று போடுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரேக் பீரியட் வேணும்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ணுவேன், லேஅவுட்குள்ளே போயிட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். முதல்ல இங்கே பிரேக், ஓகே, பிரேக்குன்றதை டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷனை மாற்றுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? மாற்றிட்டு ஹோம்குள்ளே சைஸை பெருசு பண்ணுறேன், செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேஅவுட்குள்ளே போயிட்டு இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, பிரேக்குன்றது கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. அப்போது ஒரு செல்லுக்குள்ளே வரக்கூடிய டீட்டெயில் எந்த பொசிஷனில் வரணும், என்ன டைரக்ஷனில் இருக்கணுன்றது முதற்கொண்டு என்ன பண்ணலாம இதுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னா செல்லுக்கான மார்ஜின். ஓகே, பொதுவாக நம்ம மார்ஜின்னா என்ன சொல்லுவோம், நார்மலாக ஒரு நோட் எழுதுகிறோம் அப்படின்னா எழுதும் போது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ ஸ்கேல் போட்டு ஒரு மார்ஜின் போட்டு அப்புறம் தான் எழுத ஆரம்பிப்போம் இல்லைங்களா. அந்த எம்டி ஸ்பேஸுக்கு பேர் தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். இந்த செல்லை கவனிங்க, நான் ஆக்சுவலாக டைப் பண்ணுறேன், கோடு இங்கே இருக்குது, இந்த நடுவில் சின்னதாக ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்கு பேர் தான் மார்ஜின். அந்த மார்ஜின் யார் முடிவு பண்ணுவார்னா இங்கே இருக்கிற இந்த செல் மார்ஜின் தான் முடிவு பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த செல் மார்ஜினை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் 0 இருக்குது, பாட்டமில் 0 இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 0.08 இருக்குது. நான் இதை குறைக்கிறேன், 0.0ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ கவனிங்க என்னாச்சு, அப்போது அந்த கோடு இருக்கிற பக்கத்திலே ஒட்டின மாதிரியே என்ன ஆகும்,
டைப் ஆக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் நம்ம இது மாதிரி பண்ணோம்னா நம்பர் சரியாக நமக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் எப்போவுமே லெஃப்ட் சைடுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மார்ஜின் நாம் கொடுப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0.15 வரைக்கும் கொடுக்குறேன். என்னாச்சு, இப்போது நமக்கு நிறைய நகர்ந்து வருது. அப்போது ஒரு செல்குள்ளே இருக்கிற கான்டென்ட் மேலே எவ்வளோ மார்ஜின் இருக்கணும், கீழே எவ்வளோ மார்ஜின் இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை இந்த செல் மார்ஜின்குள்ளே போயிட்டு நாம் கொடுப்போம். ஓகே, இப்போ புரியுது இல்லைங்களா அலைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக டேட்டா அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. சோர்ட்ன்றது அந்த ஏபிசிடி அதுபடியாக பிரிக்கிறது, நம்பர்ஸ் படி பிரிக்கிறது வேலைகள் எல்லாமே இந்த சோர்ட்ன்ற இந்த டூல் செய்யும். இங்கே இருக்கிற ரிப்பீட் ஹெட்டரும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு டேபிள் ஒன்று போடுறேன். டேபிளோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 24 இந்த இடத்துல கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய டேபிளாக இருந்தால் தான் அந்த டூல் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு டேபிள் ஓகே. அப்போ இத்தனை பேஜஸ் இருக்குது. என்கிட்ட எத்தனை பேஜ் இருக்குன்னா 1 2 3 4 பேஜ் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல மேலே ஹெட்டிங் ஒன்று கொடுப்பேன் இல்லைங்களா. இது என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல் மேபி டிஎன்பிஎஸ்சின்றது வேண்டாம், 10th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் ரிசல்ட் அப்படின்றத கொடுத்துட்டு சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போது நான் இந்த ஷீட்டை எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் தான் என்ன ஆகும், நமக்கு இது டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்த பேஜில் என்ன ஆகுது பாருங்கள், டிஸ்பிளே ஆகாது. அப்போது நான் ஃபஸ்ட்டில் என்ன கொடுக்குறேனோ அதே எனக்கு அடுத்தடுத்த பேஜில் வரக்கூடிய டேபிளில் ரிப்பீட் பண்ணு அப்படின்னா ரிப்பீட் ஹெட்டர் ரோஸ். அந்த டேபிளோட ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்கோ அது அடுத்தடுத்த பேஜில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ கவனிங்க, இது வரைக்கும் என்ன ஆகுது, செகண்ட் பேஜில் ஹெட்டர் கிடையாது, தேர்ட் பேஜில் ஹெட்டர் கிடையாது, ஃபோர்த்லேயும் ஹெட்டர் கிடையாது. நான் ஹெட்டர் ரிப்பீட் கொடுத்தனா என்ன ஆச்சு பாருங்கள், எல்லா பேஜ்லையுமே அந்த ஹெட்டர் ஒனுக்கு டிஸ்பிளே ஆகுது. எப்போ தேவைப்படுதோ நீங்கள் அப்போ தான் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்போது நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டேபிளேஷன் ஒரு 10 பேஜ் வருது, அந்த டேபிள் ஹெட்டிங் மட்டும் திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னா ரிப்பீட் ஹெட்டர் ரோ. சப்போஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே தான் போய் கிளிக் பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வச்சு கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் என்ன ஆகாது, அது கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா செட்டிங்ஸ் நம்ம எங்கே வச்சுருக்கோம், இதை மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். நீங்கள் செகண்ட் பேஜில் இருக்க இந்த ஹெட்டிங் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சாலுமே கூட திரும்ப இதில் போயிட்டு என்ன பண்ணணும், இதில் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் ரிப்பீட் ஹெட்டர் ரோ. இது என்ன கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்னா டேபிளாக இருக்கிறத டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் ஏதோ சம்திங் டைப் பண்ணி வச்சுருக்கேன், இந்த டேபிளாக மாற்றிடுறேன் நான். இன்சர்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் டு டேபிள்ன்றதை கொடுத்துட்டு ஓகே. எனக்கு இந்த மாதிரி டேபிளாக வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட்டாக தான் வேணும் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை செலெக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு திருப்பி பேஸ்ட்டு, திருப்பி செலெக்ஷன் கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு அடுத்த லைனுக்குள்ளே வந்து திரும்ப பேஸ்ட், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது சின்ன டேட்டா பேஸாக இருந்தால் பரவாயில்ல, இதுவே ஒரு 1000 பேருக்கான டேட்டா பேஸாக இருக்குன்னா பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோம், லே அவுட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட்டு அப்படின்றது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, அது டேபிளாக இருக்கிற டேட்டாஸ் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இது என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ், ஏதாச்சும் ஃபார்முலா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், இப்போதைக்கு அது வேண்டாம், விட்டுருங்க. ஓகேவா. அப்போ என்னென்ன பார்த்தோம், அலைன்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் டேட்டா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அந்த ஹெட்டிங்கை கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு நடுவில் பிரேக் அப்படின்ற ஒரு பேரை டைப் பண்ணி அது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷனுக்குள்ளே செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டாவை டைப் பண்ணிவிட்டு
செல் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்குது, டிக்ரீஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு பெரிய டேட்டா பேஸ் ரெடி பண்ணுறோம், அது வந்து ஒரு ஷீட்டுக்குள்ளே கவர் ஆகலை, கொஞ்சம் எக்ஸஸாக வருது அப்படின்னா இந்த செல் மார்ஜினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், எக்ஸஸாக வரக்கூடிய அந்த விஷயங்களை அந்த ஒரு பேஜ்க்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். சில சமயங்களில் டேட்டாக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு பேஜ் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா செல் மார்ஜினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சோர்ட் ஆப்ஷன் ஏற்கனவே பார்த்தது தான், இதையும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரிப்பீட் ஹெடர் ரோன்றது மோர் தென் 1 பேஜஸில் டேபிள் இருந்தால் தான் வேலை செய்யும். நீங்கள் க்ரியேட் பண்ணுறதே ஒரு 10 பேருக்கு தான் அப்படின்னா அந்த ரிப்பீட் ஹெடர் ரோ தேவைப்படாது, அந்த இடத்துல அது எனேபிளும் ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஒரு 2 பேஜ் இல்லை 3 பேஜ் வர மாதிரி டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரிப்பீட் ஹெடர் ரோ கொடுத்து அந்த ஹெடர் ரிப்பீட் ஆகுதான்றதை செக் பண்ணுங்கள். கன்வெர்ட் டு டெக்ஸ்ட், அப்போ டேபிளாக முதல்ல ஒரு டேட்டாவை டைப் பண்ணிவிட்டு அந்த டேபிளாக மாற்றிட்டு அந்த டேபிளாக இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றுறோம் அப்படின்றதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வாங்க, அடுத்த லெசனில் வேறு சில கான்செப்ட்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.